சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை பத்திய ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். சப்போர்ட் என்பிசில இவ்வளவு நாள் வீடியோ பதிவிட்டு இருந்தது நான் தான். என்னுடைய பேர் கௌசல்யா. நான் வந்து டீச்சர் ட்ரைனிங் பிலிட் எம்ஏ முடிச்சிருக்கிறேன். என்னுடைய மேஜர் வந்து தமிழ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்கட்டோட ஃபுல் லெசனுடைய எக்ஸ்பிளனேஷன், ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர், இது எல்லாமே நம்ம வீடியோல கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வந்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணியும் பேசியிருக்காங்க. நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது வந்து இந்த 2026 வரக்கூடிய குரூப் 4 டெஸ்ட்டுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். இது முழுக்க முழுக்க இலவசம் தான், எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. இது வந்து நம்ம எப்படியெல்லாம் டெஸ்ட் கொண்டு போக போறோம், எப்படியெல்லாம் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம். பொதுவாகவே இப்போ அவுட் சோர்ஸ் புக் வந்து நிறையவே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து யூடியூப்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயருடைய கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு நிறையவே பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சோர்ஸ்ல இருந்து நிறைய புக்ஸ்ல இருந்து கொஸ்டின் வந்து எடுத்திருக்காங்க. இதெல்லாம் எடுப்பாங்களா, புக்ஸ்ல இருக்கிறதே படிக்க முடியல, இல்லை இது வேறையா அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து இப்போ வந்து டிஎன்பிசி வந்து எக்ஸாமுக்கு வந்து கொஸ்டின் எடுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து புக்கில் இருக்கிறது ஓல்டு சிலபஸ், நியூ சிலபஸ்ன்னு எல்லாமே படிச்சுட்டு இருக்கோம். இப்போ எக்ஸஸா வந்து அவுட் சோர்ஸ் சிலபஸ் அப்படிங்கிற மாதிரியும் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் எதை தான் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கு. அதுலயும் முக்கியமா புதுசா வர்றவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப நான் அவுட் சோர்ஸ் புக்கு தேடி பிடிச்சி அதை வாங்கி படிக்கணுமா, இல்ல ஸ்கூல் புக்கு படிக்கணுமா, எதைத்தான் நான் படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ முழுக்க முழுக்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நல்ல விதத்துல பயன்படுத்திக்கக்கூடிய விதத்துல தான் வந்து நாம இந்த டெஸ்ட் பேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் போர்ஷன் வந்து நான் உங்களுக்கு அதிகமா கொடுத்து அந்த அதிகமா கொடுத்த போர்ஷனை உங்களால முடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது. நான் ஒரு 3 லெசன் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 3 லெசனும் உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியணும். அதுல இருந்து எப்ப எந்த கேள்வி கேட்டாலுமே உங்களால ஆன்சர் பண்ண முடியணும். அந்த அளவுக்கு அதுல நீங்க ப்ரிப்பரேஷனோட இருக்கணும். இப்ப எல்லாருமே சொல்றாங்க நெக்ஸ்ட் இயர் புக்கு வேற சேஞ்ச் ஆக போகுது, புக்கு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நான் இப்ப கஷ்டப்பட்டு படிக்கிறது ஒருவேளை அட்டெம்ப்ட்ல போயிடுச்சு, இந்த தடவை எதுவுமே பண்ண முடியல, நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து நான் எப்படி வந்து இதை படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும். எதுவுமே யோசிக்காதீங்க. இப்போ சிலபஸ் வந்து நியூ சிலபஸ் கொடுத்துருக்கிற அந்த ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு நியூ சிலபஸ்ல வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து கிராமர்ல தான் கேட்டிருக்காங்க. இதைத்தான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி தமிழுக்கும் கொடுக்கல. மற்றபடி வந்து பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இது எல்லாமே வந்து குறிப்பிட்ட டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பிட்ட டாபிக் நீங்க படிக்கும் போது அவுட் சோர்ஸ் புக்ல இருக்கிறதும் நம்ம படிப்போம், பிளஸ் நம்ம ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கிறதும் நம்ம படிப்போம். இப்ப ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருக்கிறது இப்ப இருக்கிறது நெக்ஸ்ட் இயர் சேஞ்ச் ஆயிட்டா என்ன பண்றது? இப்ப நான் இதை வேற படிக்கணுமா, இப்ப நான் பாதி போர்ஷன் தான் முடிக்கிறேன், நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நான் மீதி படிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், அது என்னால முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இதை சொல்றேன். எதுவா இருந்தாலும் சரி, நீங்க சிலபஸ் வச்சுதான் படிக்க போறீங்க. ஆனா சிலபஸ்ல இருக்கிறது புக்ல எங்க இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம தேடிதான் படிக்கிறோம். இப்போ வந்து இப்போ யூனிட் 6 எடுத்துக்கிட்டோம், தமிழ் ஃபுல்லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் வந்து ஒரு 100 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அதுல திருக்குறள், நாலடியாறு, நான்மணிக்கடிக, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதுல டைட்டில் கொடுத்துருக்காங்க. அது அந்த புக்ல வந்தாதான் நம்ம படிக்க போறோம். புது புக்கு, அதனால நம்ம இதை வந்து என்ன பண்றது, இப்பவே நம்ம அடிச்சு பிடிச்சு படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா லோடு ஏத்திக்காதீங்க. இப்ப நான் 3-4 இயர்ஸா வந்து கண்டினியூவா வந்து டிஎன்பிசிக்கு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க நோ ப்ராப்ளம். கண்டிப்பா வந்து நீங்க வந்து இந்த அட்டெம்ப்ட்ல வந்து அவுட் சோர்ஸ் புக் எல்லாம் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து பாஸ் பண்ணிடலாம். மற்றபடி நான் புதுசா படிக்கிறேன், நான் இந்த தடவை அட்டெம்ப்ட் எடுக்கணும், என்னால முடியாதா அப்படிங்கும்போது நான் திரும்பவும் சொல்றேன், உங்களை டிமோட்டிவ் பண்றதுக்காக நான் சொல்ல கிடையாது. முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது நியூ ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு நாளைக்கு உங்களால எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது? நான் கம்பல்சரி ஒரு 8 ஹவர்ஸ்க்கு மேல நான் படிக்கிறேன், நோட்ஸ் எடுத்து படிக்கிறேன், டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வந்து பாஸ் பண்ணலாம். இப்போ இது வரைக்குமே வந்து நாங்க ஃப்ரெஷ்ஷா வந்து காலேஜ் முடிச்சுட்டு உடனே வந்து ஃபர்ஸ்ட் நான் டிஎன்பிசி படிக்கிறேன்னு சொல்லி 3 மந்த்ல படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது.
ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க எஃபெக்ட் போடணும். 3 மந்த்ல ஒருத்தர் போர்ஷன் முடிக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க ஃபுல் 24 ஹவர்ஸும் அவங்களுடைய இந்த படத்துல காமெடியில சொல்லுவா நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலயுமே வந்து அந்த கொஸ்டின் ஆன்சர் பத்தி மட்டும்தான் சிந்தனை இருக்குமே தவிர வேற எதுலையுமே இல்லாம ஒருவேளை படிச்சாங்க அப்படின்னா ஆல்ரெடி படிச்சவங்க அதை வந்து ரிவைஸ் பண்றதுக்கு கண்டிப்பா முடியும். ஆனா நான் புதுசா தான் படிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல 3 மந்த்ல ஒரு கோர்ஸ் முடிக்கணும் அப்படிங்கிறது ஆகாத காரியம். சரிங்களா? இது நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தா நான் சொல்றேன். எல்லாருமே சொல்றாங்கப்பா 6 மந்த் கோர்ஸ் இது முடிச்சிடலாம், 8 மந்த் கோர்ஸ் இது நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம், 3 மந்த் போதும் கண்டிப்பா நீங்க வந்து குரூப் 4ல வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மையெல்லாம் கிடையாது. விளம்பரத்துக்காக வேணா சொல்லலாமே தவிர பிராக்டிகலா யோசிக்கும் போது நீங்க புதுசா படிக்கிறவங்க புக்குக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு 2-3 மந்தாவது ஆகும். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சரிங்க 6th ஸ்டாண்டர்ட்ல தமிழ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு வாரம் அந்த ஃபுல்லா நீங்க ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா ஒரு டேர்ம் முடிக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 10 நாள் கழிச்சு அந்த டேர்ம் எடுத்து பார்க்கும்போது புதுசா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 6th ஸ்டாண்டர்ட் புக் எடுக்கும் போதே நமக்கு அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க எக்கனாமிக்ஸ் பாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஹையர் ஸ்டாண்டர்ட் ஐஎன்எம் எல்லாம் போனீங்க அப்படின்னா இல்ல இயர்ஸ் நேம்ஸ் எல்லாம் அதிகமா வரும். எக்கனாமிக்ஸ் எல்லாம் நிறைய டேட்டாஸ் எல்லாம் வரும். அதுல நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? அப்போ ரிவிஷன் நீங்க எந்த அளவுக்கு அந்த பாடத்தை புரிஞ்சுக்கிறீங்க, அதை எந்த அளவுக்கு நீங்க ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் உங்களால வந்து மார்க்கை எடுக்க முடியும். சரி, இந்த டிஎன்பிசினா என்ன? ஒரு 200 கொஸ்டின் கேட்கறாங்க. 200 கொஸ்டின்ல 100 கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல, மிச்சம் 100 கொஸ்டின்ல 75 கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிகே ஜிஎஸ்ல இருந்து கேட்கறாங்க. ஓகேங்களா? ஜிஎஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது நமக்கு வந்து சயின்ஸ் வரும், அப்புறமேட்டு எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஜியாகிரபி எல்லாமே கலந்து, இது எல்லாமே கலந்து கரண்ட் அஃபேர்ஸ் உட்பட இது எல்லாமே கலந்து உங்களுக்கு 75 கொஸ்டின் வருது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25 கொஸ்டின், அந்த 25 கொஸ்டின் வந்து மேக்ஸுக்கு வருது. இந்த 200 கொஸ்டினும் சேர்த்து உங்களுக்கு 300 மார்க்குக்கு தான் வைக்கிறாங்க. இதுல நீங்க கம்பல்சரி வந்து ஒரு 170 கொஸ்டின் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுலயே வந்து கேட்டகரி வைஸா பிரிக்கிறது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து இதுல இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து படிச்சாலும் அங்க போய் அச்சீவ் பண்றவங்க அப்படிங்கிறவங்க ரிவைஸ் பண்றவங்க மட்டும்தான். நீங்க எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்க, எந்த அளவுக்கு அதுக்காக நேரத்தை ஒதுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் உங்களால இந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்க முடியும். இல்ல நான் வந்து இப்ப வந்து ஆல்ரெடி வந்து 3-4 இயர்ஸா நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க பிரச்சனை கிடையாது. அவுட் சோர்ஸ் புக் எடுங்க, அதையும் படிங்க, ஸ்டாண்டர்ட் புக்ஸும் படிங்க. அதே சமயம் புதுசா படிக்கிறவங்க அவுட் சோர்ஸ் புக்கை போய் தேடிக்கிட்டே இருக்காதீங்க. தேடிக்கிட்டே யூடியூப்ல பொழுதுனிக்கு நீங்க ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால வேற எதையுமே படிக்க முடியாது. ஸ்கூல் புக்கை படிங்க, உங்க கையில இருக்கிற மெட்டீரியலை படிச்சு முடிங்க. ஏன்னா சிலபஸ்ல கொடுத்துருக்கிற ஒரு 75% வந்து உங்களுக்கு புக்ல தான் இருக்கு. அப்ப புக்கை நீங்க ஃபர்ஸ்ட் முடிங்க. புக்கை முடிச்சுட்டு அடுத்து வேணா நீங்க வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் புக் போய் நீங்க படிக்கலாம். நான் புக்கவே முடிக்கல, இதுக்கு நடுவில் நான் எதுக்கு அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கை போய் தேடிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு வாங்க. ஏன்னா இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இப்ப நான் டெஸ்ட் கொடுக்கும்போது கண்டிப்பா அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கையும் சேர்த்து தான் உங்களுக்கு கொடுப்பேன். என்ன டாபிக் வருது, வேற என்னெல்லாம் வந்து வெளியில இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் கொஸ்டினும் கொடுத்துருவேன். சரி, ஓகே. இது வந்து ஒரு டிஎன்பிசி இப்ப நான் புதுசா படிக்கிறேமா இல்ல ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடெண்டா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. புதுசா படிக்கிறவங்க பயப்படாம கொடுக்கறத கண்டினியூவா டெஸ்ட் அட்டன் பண்றது படிக்கிறதுன்னு நேரத்தை சரியா அதை பயன்படுத்திக்கோங்க. ஒர்க்குக்கு போறவங்களும் சரி, ஆல்ரெடி படிச்சவங்களும் சரி, எல்லாருமே நேரத்தை ஒதுக்கணும். அதை எந்த காரணத்தை கொண்டும் நீங்க வந்து மிஸ் பண்ணாதீங்க. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சரி இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாத்துக்கலாம். என்னுடைய டார்கெட் வந்து நியூ ஸ்டூடெண்ட் தான். நான் புதுசா வந்து டிஎன்பிசிக்கு படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்காக தான். இப்ப டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க நம்ம டெஸ்ட் பேட்ச்ல அப்ப ஜாயின் பண்ண கூடாதா அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கலாம். அப்படி எல்லாம் கிடையாது. 2 பேருமே ஜாயின் பண்ணலாம். ஓல்டு ஸ்டூடெண்ட் பிளஸ் நியூ ஸ்டூடெண்ட் 2 பேருமே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா நான் வந்து நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்ப நான் ஒரு 3 லெசன் வந்து நான் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த வீக்ல ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து நீங்க படிக்கிறதுக்காக. அந்த 2 வீக்ஸுக்கு நீங்க அதை படிச்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் வந்து ஃபுல்லா தமிழ் வந்து நீங்க படிக்கிறோம். நான் எல்லாமே படிக்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் கொடுத்துருவேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஷார்ட்கட் சொல்லுவேன். சரிங்களா? எல்லாத்துக்கும் நம்ம ஷார்ட்கட் சொல்ல முடியாது. சில நூல்களுக்கு சொல்லலாம், இலக்கண குறிப்புக்கு வந்து நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு நிறைய டேட்டாஸ்
இப்போ என்னது இதுல எடுத்துட்டீங்கன்னா யூனிட் 6ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல நிறைய வந்து தமிழ் ரிலேட்டிவா வந்து 18 நூல்கள் என்ன, 10 பாட்டு நூல்கள் என்ன, இப்போ ஒண்ணுமே கிடையாது. கம்பராமாயணத்துல இருக்கக்கூடிய காண்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட். பாலனா பிறக்கிறான், அயோத்தியில வளர்றான், ஆரண்யத்துக்கு போறான், கிட்கிந்தாவில சுந்தரரோட யுத்தம் பண்றான். இப்ப இது வந்து ஒரு ஷார்ட்கட். இது நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இத வந்து ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்க கிட்ட நீங்க கத்துக்கிற விஷயத்த சொல்லி பழகும் போதுதான் அது உங்க மனசுல எப்பவுமே மறக்காது. இப்ப கம்பராமாயணத்துல ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, அதுக்கு எத்தனை காண்டம் இருக்கு, இந்த காண்டத்துல 3வது காண்டம் என்ன, 5வது காண்டம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பாலனா பிறக்கிறான், அயோத்தியில வளர்றான், ஆரண்யத்துக்கு போறான், கிட்கிந்தால சுந்தரரோட யுத்தம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல 2வது காண்டம் என்ன, 3வது காண்டம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது நம்ம ஈஸியா வந்து அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப நம்ம எப்படி சொன்னா பாலனா பிறக்கிறான், அயோத்தியில வளர்றான், ஆரண்யத்துக்கு போறான், கிட்கிந்தாவில சுந்தரரோட யுத்தம் பண்றான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ பாலனா பிறந்து அயோத்தியில வளர்ந்து ஆரண்யத்துக்கு தான் போறான்னு சொன்னோம். அப்ப ஆரண்யங்கிறது எத்தனாவது காண்டம், 3வது காண்டம். இந்த மாதிரி நீங்க ஒரு ஷார்ட்கட் வச்சு படிக்கும் போது அது உங்களுக்கு ஈஸியா வந்து ஸ்ட்ரைக் ஆகும். இது எல்லா விஷயத்துக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஆனா நிறைய விஷயத்துக்கு நாம இதை சரியா பயன்படுத்திக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப கண்ணதாசனுடைய முக்கியமான நூல்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம எது அப்படிங்கிற மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இவருது பாரதியாரு, பாரதிதாசனுடையது, புக்ல இருக்கக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதுக்கு எல்லாமே நம்ம ஈஸியா ஷார்ட்கட் வச்சுக்கலாம். நான் தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லா ஷார்ட்கட் வீடியோ வந்து வச்சிருக்கேன். அது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஏன்னா அப்பப்ப டெஸ்ட்டுக்கு என்ன வேணுமோ முக்கியமா ஸ்டாண்டர்ட் புக்ஸ் கையில வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் புக்ஸ் கையில இருந்தா மட்டும்தான் உங்களால மேற்கொண்டு நீங்க வந்து புக்ஸ் இல்லாம பிடிஎஃப்லயே நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு எந்த காரணத்துக்கு யோசிக்காதீங்க. புக்ஸ் ரொம்ப முக்கியம். டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் சொல்றேன், புக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களால படிக்க முடியும். இது குறித்து உங்களுக்கு ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து வெனஸ்டே வந்து நான் வீடியோ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கான வீடியோ உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். அதுல இருந்து கரெக்டா 2 வாரம் டைம் எடுத்துக்கோங்க. அந்த ஃபுல் போர்ஷன் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா நாம வந்து அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம். புதன்கிழமை நல்ல நாள் அப்படிங்கறனால புதன்கிழமை வந்து நாங்க டெஸ்ட் பேட்சுக்கான போர்ஷன் வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த ஃபர்ஸ்ட் வீக் அதை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி 6th ஸ்டாண்டர்டே பாத்தீங்க அப்படின்னா புதுசா படிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீக்குக்கு வந்து நம்ம என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறோம் 1 வீக் 2 வீக்குக்கான டெஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 6ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 3 லெசன் தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 3 லெசன் பாத்தீங்கன்னா தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம் 11th எத்திக்ஸ்ல இருக்கு. யூனிட் 1 தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள், அதுவும் பாத்தீங்கன்னா 11th எத்திக்ஸ்ல. யூனிட் 3 தமிழர் கலைகள் யூனிட் 4. இது எல்லாமே எத்திக்ஸ்ல 11th புக்ல இருக்கக்கூடியது. இந்த 3 லெசன்லயும் அவ்வளோ விஷயம் இருக்கு. இந்த 3 லெசனையும் நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டோட கிளாஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து தனித்தனியா கொடுத்துருவேன். முடிஞ்ச வரைக்கும் இது எப்படியெல்லாம் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோல எக்ஸ்பிளனேஷனும் பண்ணிடுவேன். அதே சமயம் 1 வேர்ட் ஆன்சராகவும் நம்ம வந்து வீடியோ போடுவோம். அதையும் வச்சு கேள்வி எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லப்பா நான்லாம் ஆல்ரெடியே வந்து 6th எத்திக்ஸ் இது எல்லாமே நான் படிச்சுட்டேன், எனக்கு டெஸ்ட் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட சரி, என்ன போர்ஷன் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த போர்ஷனுக்கான டெஸ்ட் மட்டும் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு டெஸ்ட் வந்து பிடிஎஃபா வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். சண்டே ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து சண்டே ஈவினிங் வந்து நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து சென்ட் பண்ணிடுவேன் பிடிஎஃப். அடுத்து மண்டே ஈவினிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சருக்கு வீடியோவா வந்து நம்ம போட்டுருவோம். அதை பார்த்து நீங்க வந்து எவ்வளவு கொஸ்டின் வந்து ரைட்டா எழுதிருக்கீங்க அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இது வந்து எந்த அளவுக்கு நீங்க படிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி, இவ்வளவுதான் நான் ரொம்ப கம்மியா இருக்கே போர்ஷன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் யோசிக்கலாம். திரும்பவும் சொல்றேன், நியூ ஸ்டூடெண்ட் படிக்கும் போது இப்ப நான் சொன்ன 6th ஃபுல்லா, அப்புறம் இந்த யூனிட் 6ல இருக்கக்கூடிய 11th எத்திக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த 3 லெசன், இதை மட்டும் இந்த 2 வீக்ஸுக்கு உங்களால படிக்க முடியுதா, ஃபுல்லா கவர் பண்ண முடியுதா அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் நம்ம கத்துக்க போறோம். கூகுள் மீட்ல வந்து நம்ம தனியா வந்து தனிப்பட்ட முறையில வந்து நம்ம பேசிக்கலாம். நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல நான் கூகுள் லிங்க், டெலிகிராம்ல கூகுள் லிங்க் நான் அனுப்பிடுறேன்.
டெலகிராமுடைய லிங்க்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஓபன் பண்ணி டெலகிராம் லிங்க் வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி வாட்ஸ்அப்ல வந்து இருக்கிறவங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பேட்சுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த டெலகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்டையுமே நம்ம கவர் பண்ற மாதிரி தான் போகிறோம். என்னடா இது எல்லாமே புக்கை பத்தி சொல்றாங்களே, அப்புறம் அவுட் ஆஃப் சோர்ஸ் சொல்லவே மாட்டாங்களா அப்படின்னு சத்தியமா கிடையாதுங்க. புக்கை படிக்கிறோம், அடுத்தது அவுட் சோர்ஸ் புக்கையும் நம்ம படிக்கிறோம். கொஸ்டின் ஆன்சரை நான் உங்களுக்கு அதை கொடுத்துட்றேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க டவுட்டை நீங்க என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு கூகுள் மீட்ல வருவேன். கூகுள் மீட்ல நாம வந்து ஒரு 1 hour வந்து டிஸ்கஷன் பண்ணலாம். எப்படி படிக்கணும், எதை படிக்கணும், என்னெல்லாம் படிக்கணும், உங்களுக்கு படிக்கிறதுல என்னெல்லாம் ஸ்ட்ரகுள் வருது அப்படிங்கறது குறித்து நம்ம டிஸ்கஸும் பண்ணலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காம நான் டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் அப்புறம் டைம் டேபிள் எல்லாமே பாத்தீங்க, அதாவது வீக்லி டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாமே உங்களுக்கு டெலகிராம்ல தான் வந்து வரும். சரிங்களா? இதே போல அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. தேங்க்யூ.